ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மானோட 52 அப்புறம் 53 இந்த 2 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 51 எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா, இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த ஹோலி சோடா எடுத்துட்டு வந்து செயின்டஸ்ட்டை காமிச்சிருப்பான். செயின்டஸும் நீங்க ஹோலி சோடா எடுத்துட்டீங்க, இப்போ ஒரு செரிமனி பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை ஹை பெலடினா ப்ரமோட் பண்ணி விட்டுருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவோட டிவைன் எனர்ஜி எக்கச்சக்கமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம க்ளோரி ஆஃப் கார்டியன்ஸ் அப்படிங்கிற ஆர்மரையும் கொடுத்துருப்பாங்க. அப்புறமேட்டுக்கு அந்த டெத் நைட்டும் அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களையும் கொன்னு அதோட அன்டெத் ஸ்கெலிட்டனா மாத்திருக்கோம். அப்ப நம்ம இம்மோர்டல் கிங் போய் நீங்க இனிமே இங்க இருக்க கூடாது, அந்த பெலடின்ஸ் எப்ப வேணாலும் இங்க வந்துடலாம், அதனால இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு எல்லாத்தையும் அமுச்சு விட்டுருப்பான். அப்புறமேட்டுக்கு 2 பேர் காட்டுல போயிட்டு இருப்பானுங்க. அவனுங்களை வந்து நிறையவே மான்ஸ்டர்ஸ் ஒட்டுக்கா அட்டாக் பண்ணியிருக்கோம். அவனும் இந்த மான்ஸ்டர்ஸ் இதெல்லாம் எப்படா ஒன்னா வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹியூபர்ட்டோட ட்ரேடிங் கம்பெனியை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹியூபர்ட்டும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு என்னதுடா இது, அந்த நார்த்தன் மவுண்டன்ல ஒரு குரூப் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, இதுவும் அந்த மேட்னஸோட எஃபெக்டா, இது மட்டும் இப்படியே தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போறதே ஆபத்தா மாறிடும். அதனால நான் நிறையவே ஃபுட்டு அப்புறம் சப்ளை இதெல்லாம் செக்யூர் பண்ணணும். வார் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, இது என்னோட பிசினஸுக்கான கரெக்டான டைம். ஸ்மால் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் மணிக்காக ஒர்க் பண்ணுவாங்க, ஆனா பெரிய மெர்ச்சன்ட்ஸ் எல்லாம் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. நானும் இப்ப அந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் என்னோட பிசினஸை மேம்படுத்த போறேன். ஆனா இதை நான் எப்படி பண்ணட்டும்? இந்த ஐநா கண்ட்ரில இருந்து ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு நான் எப்படி போகட்டும்? இந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்குள்ள போறதுக்கு நான் நிறையவே மெர்சனரிஸை ரெக்ரூட் பண்ணணும். இப்ப இந்த நியூஸை எல்லாத்துக்கும் பரப்பலாம் அப்படின்ட்டு போறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு போறதுக்கு மெர்சனரிஸை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நார்த்தன் மவுண்டன்ல இருக்க மான்ஸ்டர் எல்லாம் இப்போ சவுத் சைடு வருதான். அதுவும் அந்த மான்ஸ்டர்ஸ் ஒன்னும் சாதாரண மான்ஸ்டர்ஸ் இல்ல, அந்த மேட்னஸ் எஃபெக்டால எவால்வ் ஆகி அதோட சுயநினைவே இல்லாம எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுதான் அப்படின்ட்டு இருக்கானுங்க. அங்க ஒருத்தனும் அதெல்லாம் கேட்டுட்டு, டேய் நீங்க எல்லாரும் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டீங்களா அப்படிங்கிறான். பார்த்தா அங்கதான் நம்ம ஹார்லியும் இருக்கான். அப்ப அங்க இருக்கக்குள்ளவும் ஹார்லி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறான். நம்ம ஹார்லியும் வேற என்ன சண்டை போடுறதுதான், என்னால எப்படி அந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகாம இருக்க முடியும், அது இல்லாம மான்ஸ்டர்ஸ் வேற வருதான், அது கூட எப்ப சண்டை போடுவோன்னு ஒரே ஆர்வமா இருக்கு அப்படிங்கிறான். அங்க இருக்கவனுங்களும் இதுதான் நம்ம ஹார்லி, வாடா வாடா இனிமே தாண்டா மெயின் பிக்சரே இருக்கு அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கறி தின்னு எடுக்கிறோனும் நாம இப்ப கிளம்ப போறோமா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட இதை வேற கேட்கணுமா, நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறான். அப்ப அந்த குல்லாவும் என்னடா சொல்ற, டேய் நீ தயவு செஞ்சு அதை மட்டும் சொல்லாத அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் நான் முதல்ல போறேன் நீங்க பின்னாடியே வாங்க அப்படின்ட்டு ஓடுறான். அப்ப அங்க இருக்கவனுங்களாம் ஷாக் ஆயிட்டு, டே டே இல்ல போகாத, ஒரு நிமிஷம் நில்லுடா, இவ்வளவு நேரம் சாப்பிட்டு இருந்ததுக்கு காசை கொடுத்துட்டு போடா, இல்ல அவன் சொன்னா கேக்குற மாதிரி இல்ல, நாம போய் அவனை பிடிக்கலாம், சீக்கிரம் வாங்கடா அப்படின்ட்டு ஓடுறானுங்க. அப்புறமேட்டுக்கு மெர்சனரி கில்டுல காட்டுறாங்க. அங்க இருக்கவனும் வந்துட்டீங்களா ஹார்லி அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட டீம்ல இருந்து அவனுங்களை பார்க்கணுமே, நம்ம ஹீரோவோட ஸ்பீடுக்கு ஓட முடியாம ஓடியாந்து, டே நீ எல்லாம் மனுஷனா மிருகமா, என்னடா இந்த ஓட்டம் ஓடுற, நம்ம சாப்பிட்டதுக்கு யாரா காசு கொடுப்பாங்கன்னு நினைச்சு இவ்வளவு வேகமா ஓடியாந்த, முதல்ல அதை குடுறா அப்படின்னு கத்திட்டு கிடக்குறானுங்க. அப்ப அந்த மெர்சனரி கில்டுல இருக்கிறவனும், ஹார்லி அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நீங்க இப்ப போக போறது அது வேற கான்டினென்ட், அதனால அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட அதனால என்னப்பா, என்னோட சேர்த்து இவங்க 3 பேரும் அந்த மெர்சனரி ரெக்யூப்மெண்ட்டுக்கு போக போறோம், சீக்கிரமா அதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிறான். அப்ப அந்த கில்டுல இருக்கிறவனும் சாரி சார் உங்களால அதுல ஜாயின் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறான். அவனுங்களும் டே நீ இப்ப என்ன சொன்ன, ஏன்டா எங்களால போக முடியாது, நாங்க என்ன வீக்னு நினைச்சிட்டியா, என்னடா மெர்சனரி கில்டு நடத்துறீங்க, மெர்சனரிக்கு ஒர்க் கொடுக்கறதுக்கு தானே இந்த கில்டு நடத்துறீங்க, அப்புறம் ஏன்டா எங்களால போக முடியாது, இல்ல உனக்கு சொல்ற விதத்துல சொன்னாதான் எங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவியா அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கில்டுல இருக்கிறவனும் விட்டா கொன்னுருவானுங்க அடங்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஐயா ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நான் ஒன்னும் அப்படி சொல்ல கிடையாது அப்படின்ட்டு, ஹார்லி இந்தாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் நாமினேஷன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நாமினேஷன் லெட்டரா, இது என்னடா புதுசாகுது, நாங்க ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு போலான்னு தானே வந்தோம், இதை யாரா கொடுத்தாங்க, என்னால இந்த ரெக்வஸ்ட் எல்லாம் ஏத்துக்க முடியாது, நான் இதை ரிஜெக்ட் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோட டீம்ல இருக்கிறவங்களும் பாஸ் இது ரொம்பவே கூலா இருக்கு அப்படிங்கிறானுங்க. அப்ப அந்த கில்லுல இருக்கிறவனும் இல்ல இதை உங்களால ரிஜெக்ட் பண்ண முடியாது, இதை நீங்க பண்ணியே தான் ஆகணும், ஏன்னா இந்த ரெக்வஸ்ட்டை வச்சது லார்டு டெல்மைன் அனோய் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டெல்மைனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, ஆமா அது யாரு அப்படின்னு கேக்குறான். அந்த கில்லுல இருக்கிறவனும் என்னது அவங்களுக்கு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, அந்த லார்டு டெலாமின் அனோய் யாருன்னா அப்படின்னு அவங்க டெரிட்டரி
டெரிட்டோரியை பத்தி ஃபுல் டீட்டெயிலும் சொல்றான். ஆனா நம்ம கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு சொல்லல. நம்ம ஹீரோ அந்த லார்டோட ஆபீஸுக்கு போயிட்டான். அப்ப அங்க இருக்க பட்லரும் எங்க லார்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ லார்டு உள்ளதாங்கிறாங்களா அப்படின்னு கதை திறந்துட்டு லார்டு நீங்க எங்க தாங்கிறீங்களா, நான் ஹாரிஸ் வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப அங்க ஒரு சோல்ஜர் தான் நின்னுட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது நைட்டா, இங்க லார்டு இருக்காங்கன்னு தானே சொன்னாங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த நைட்டும் லார்டு ஒன்னும் டைரக்டா வந்து மெர்சனரி கிட்ட பேச மாட்டாங்க. அப்புறம் என்னோட பேரு ராபின், நான் தான் இந்த மிஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ண போறேன் அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டதோட நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்கியாட்டுங்குது. அப்புறம் உன் தலையில இருக்கிறது அது ரொம்பவே யூனிக்கா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் சரி சரி என்னை பத்தி புகழ்ந்ததெல்லாம் போதும், என்ன மாதிரி ஒரு மேரே லெவல்ல இருக்க மெர்சனரி கிட்ட உங்களுக்கு என்ன டீலிங் அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும் இதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்குது, என்னன்னா அந்த நார்த்தன் மவுண்டனுக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போகணும் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் எனது நார்த்தன் மவுண்டனா, அந்த மவுண்டன்ல இப்ப மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது, அதுவும் கரப்டட் மான்ஸ்டர்ஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ அந்த நைட்டும் உன்னோட மிஷன் என்னன்னா ஒரு விஐபியை ரெஸ்கியூ பண்ணணும். அவங்க யாருன்னா ஜானிக் ஸ்டீல்ஸ்டோன், அவரு இந்த டெரிட்டோரியோட ஒரு பிளாக் ஸ்மித். அப்புறம் அவரோட ரேஸ் என்னன்னா டுவார்ஃப், அவரை தான் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு இப்ப இடத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டோட வந்துட்டு கிராண்ட்மா நாம இப்ப கிளம்பலாமா அப்படிங்கிறான். அப்போ அந்த கிராண்ட்மாவும் டேய் கவலைப்படாதீங்க நான் நல்லா தாங்கிறேன் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இப்பதான் எனக்கு பெட்டரா ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். அப்போ அவனோட ஃப்ரெண்டும் ஆமா எனக்கும் இப்பதான் நல்லா ஃபீல் ஆகுது, டாக்டர்ஸ் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து என்னோட கிராண்ட்மாவை காப்பாத்திட்டாங்க, அது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 நாள்ல டிஸ்சார்ஜும் பண்ணிடலாம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வியர்ட் ஆகுது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னதுடா அப்படிங்கிறான். அப்ப அவனோட ஃப்ரெண்டும் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா உங்க கிராண்ட்மாவுக்கு யாரோ டிவைன் பவர் வச்சு ஹீல் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க, ஆனா அது யாருன்னு தான் தெரியல அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அட பங்காளி அது நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கிராண்ட்மா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதனாலதான் இதை ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஆமா நம்ம கிராண்ட்மா நிறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதுக்கு ரிவார்டா திரும்ப யாரோ ஒருத்தங்க நம்ம கிராண்ட்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, சரி அப்புறம் உன்னோட பிளான் என்ன, அடுத்ததா நீ லைஃப்ல என்ன பண்ணலான்னு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நான் புதுசா ஒரு வீட்டை வாங்கிட்டேன், அங்க போய் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்னது தனியா வீடு வாங்கிட்டியா, ஆனா இந்த சியோல் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்க, அங்க எப்படா போயிட்டு வரும் அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் வேற என்ன பண்றது எனக்கு அங்கதான் ஒரு வீடு வாங்க முடிஞ்சு, பக்கத்துலயே எங்கேயும் வீடு கிடைக்கல அப்படின்ட்டு டே டான்சன் சாரிடா உங்ககிட்ட இருந்து ஒரு சீக்கிரட்டை நான் மறைக்கிறேன், அது என்னன்னா என்னோட என்டிட்டி ப்ரொஜெக்ஷன் ஸ்கில்லோட டியூரேஷன் இப்ப அதிகமா இருக்கு, அதனால இங்க இருந்து நாங்க போயிட்டு வரதெல்லாம் சப்ப மேட்ரு, அப்புறம் நான் என்னோட பழைய வீட்டை விற்க கிடையாது என்னோட பேஸா யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ நான் பெரிய வீடு வாங்கினதுக்கான காரணம் என்னன்னா ஃபியூச்சர்ல இன்னும் எத்தனை க்ளோனை நான் மேக் பண்ணுவேன்னு தெரியல, அதுக்கான முன்னெச்சரிக்கைடா அப்படின்ட்டு போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹார்லி அப்புறம் அந்த நைட் ராபின் இவங்கெல்லாம் அந்த ஃபாரஸ்ட் ஆஃப் ஸ்டீலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ அவனுங்களை பார்த்து இந்த ரெக்வஸ்ட்டுக்காக இவங்க வராங்கன்னா அதுதான் இல்ல, இவங்க ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க, இந்த மிஷனை முடிச்சு அந்த டுவார்ஃபை காப்பாற்றணும் அப்படின்னு ரொம்பவே உறுதியா வராங்க. அப்புறம் அந்த நைட் ராபின் அவன் என்ன ஆச்சரியப்படுத்திட்டான், சும்மா ரெக்வஸ்ட்டை கொடுத்துட்டு வீட்லயே இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்களும் ஒரு பார்ட்டிசிபென்ட்டா அந்த ரெஸ்கியூ மிஷன்ல கலந்துருக்காங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஜானிக் விட்டுட்டு போன டிரான்ஸ்மிஷன் கிட்ட நம்ம சீக்கிரமா போயிருவோம், அதுதான் ஒரு கடைசியா இருந்து எங்களை கம்யூனிகேட் பண்ணது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது டிரான்ஸ்மிஷனா அப்படின்னு என்னன்னு கேக்குறான். அப்போ அந்த ராபினும் இங்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்குதுன்னு தெரிஞ்சதும் அவரோட சேஃப்டிக்காக நாங்க அந்த குகையில மேஜிக்கல் டிவைஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறான். அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற பொண்ணும் ஏன்னாடி அந்த மாஸ்டர் ஜானிக்கு இந்த மவுண்டனை ஏறுறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா, இங்க மான்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்குதுன்னு தெரிஞ்சோம் எதுக்குடா போகணும் அப்படின்னு கேக்குறா. அப்ப அங்க இருக்க இன்னொரு சொல்ஜரும் உனக்கு அதை பத்தி தெரியாதா, டுவார்ஸ் எல்லாருமே ரேரான மெட்டீரியல் எங்க இருக்கோ அங்க போவாங்க, அது எவ்வளவு ஆபத்தா இருந்தாலும் சரி அந்த மெட்டீரியலை அவங்க எடுத்தே தீர்வாங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அவனுங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இந்த மெர்ச்சன்ட்ஸுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, இந்த ராபின் இந்த மாதிரி ஒரு எலைட் குரூப்பை அவனோட கைடுக்காக கூப்பிட்டுருக்கான் அப்படின்னா அந்த ஜானிக் ஸ்டீல் ஸ்டோன் அவரு எவ்வளவு பெரிய பிளாக் ஸ்மித்தா இருக்கணும், அப்பேற்பட்ட பிளாக் ஸ்மித்தை நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்ட்டு டே எல்லாம் கொஞ்சம் பொறநாடி பாருங்க மான்ஸ்டர்ஸ் வருது அப்படிங்கிறான். பார்த்தா நிறையவே ஆர்கு நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அப்ப அந்த பொண்ணும் கவலைப்படாதீங்க இதை நான் பாத்துக்கிறேன், எங்க கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு பக்கத்துல இருக்க மேஜ் வந்து அவளோட ஏரோல ஃபயரை இன்ஃபியூஸ் பண்ணி அந்த ஆர்கெல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க. பார்த்தா ஒரு பிளாஸ்ட். அப்ப அந்த மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணீங்களும் ஏரோ வச்சு அட்டாக் பண்ணீங்களும் இது என்னதுரா அப்படின்னு ஷாக்கா வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஆர்குக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட உழுவல. அப்ப அந்த ஏரோவை விட்ட பொண்ணும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இது ரொம்பவே டஃப்பா இருக்கு அப்படிங்கிறா. அப்ப அந்த மேஜ் பொண்ணும் ஆமா இந்த ஆர்கோட அட்டாக்கு அப்புறம் டிஃபென்ஸ் இது ரெண்டுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், ஆனா இப்ப இந்த மான்ஸ்டர்ஸ்
யூனிவர்ஸ் எல்லாம் எதனாலையும் அஃபெக்ட் ஆகி அதோட அட்டாக்கிங் ஃபோர்ஸ் அப்புறம் டிஃபென்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு. நம்மளால இதை சமாளிக்க முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இந்தம்மா பொண்ணுங்களா கொஞ்சம் பொறனாடி வாங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனோட டேட்டோட பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு செம்ம ஸ்பீடா போய் அந்த 2 ஆர்கோட தலையும் பிடிச்சி ரெடி 1 2 3 அப்படின்னு அந்த 2 ஆர்கோட தலையும் ஒன்னோட ஒன்னா இடிச்சு கொண்டுட்டான். அப்ப அங்க இருக்க மீதி ஆர்க்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ பண்ணதுல வெறியாயிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் வாங்கடா வாங்க, நான் விளையாண்டு ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு உங்களை வச்சு பிராக்டிஸ் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த சிவப்பு முடியும் டே ஹார்லி உனக்கு பின்னாடி பாருடா அப்படிங்கிறா. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி 3 ஆர்கு ஒரே டீமா அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் என்னடா 3 பேரும் ஒன்னா வரீங்களா, நான் மட்டும் இந்த ஃபைட்ல என்னோட வைல்டு இன்ஸ்டிங்க்ட் பவரை யூஸ் பண்ணனா அவனை ஒரே செகண்ட்ல உங்க எல்லாத்தையும் தோக்கடிச்சிடலாம். ஆனா இப்ப ஹியூமன்ஸ் மாதிரியே சிந்திக்கிற ஒரு மான்ஸ்டர்ஸ் கூட நான் சண்டை போடணும்னா இதுக்கு வேற மெத்தட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த ஆர்க நேருக்கு நேரா அட்டாக் பண்ண போறான். நம்ம ஹீரோ அந்த ஃபோர்ஸுக்கு அவனோட கையில ஏதோ பவர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆர்குக்கும் ஒரே ஒரு பஞ்சு தான், அதோட கதை முடிஞ்சு. நம்ம ஹீரோவும் அதை 3ஐயும் கொண்டுட்டு எப்படி நான் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 பேத்தையும் கொண்டனா இதுதான்டா ஹார்லி, அப்புறம் என்னோட இன்விசிபிள் ஹேண்ட் இந்த ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கிறான். அப்ப அந்த சிவப்பு முடியும் ஷாக் ஆயிட்டு இங்க இங்க என்ன நடக்குது, அவன் எப்படி 3 மான்ஸ்டரையும் ஒரே நேரத்துல கொன்னான் அப்படின்னு ஷாக் ஆகுறா. அப்ப அந்த ராபினும் நான் நினைச்சதுதான், மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போறதுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தேன்னு பார்த்தா மான்ஸ்டரையே கூட்டிட்டு வந்துட்டான், ரைட்டு இனிமே இவன் என்னென்ன பண்ண போறான்னு நினைச்சாவே பயமா இருக்கு அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் கொஞ்ச நாளா இதை கட்டுப்படுத்திட்டு தான் இருந்தேன், இனிமேலும் என்னால முடியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த ராபினும் ஹார்லி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் சாரிப்பா எனக்கு கொஞ்சம் பசியா இருந்துச்சு அதனாலதான் சாப்பிட்டேன், ஏன் உனக்கும் வேணுமான்னு கேக்குறான். அப்ப அந்த ராபினும் என்னது எனக்கும் வேணுமா, டே ஹார்லி நீ என்ன பண்றன்னு தெரியுதா, அந்த மான்ஸ்டரை சாப்பிடறடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் அட இது உனக்கு தெரியாதா, இதுதான்பா எங்க ட்ரைபோட சீக்ரெட்டு, நாங்க இந்த மான்ஸ்டரோட மேஜிக் ஸ்டோனை சாப்பிடறது மூலியமா எங்களுக்கு பவர் கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பொண்ணும் டேய் இது மாதிரி யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படிங்கிறா. அப்ப அங்க இருக்கிறவனும் ஏப்பா ஹார்லி இந்த மாதிரி நீ சாப்பிட்டினா இது உன்னை காயப்படுத்தாதா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் அட எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். பார்த்தா திடீர்னு வாயில இருந்து ரத்தம் காக்குறான். அவனுங்களும் டேய் நீ ஒன்னும் நல்லாலாம் இல்ல உனக்கு ஏதோ ஆயிருச்சுடா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோவும் இது என்ன எமோஷன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோட மைண்ட்ல யாரோ அங்க இருக்க எல்லாத்தையும் நீ கொல்லு, நம்ம எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னு ஏதோ வாய்ஸ் கேக்குது. நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு வைலண்ட் எமோஷனா இப்ப மட்டும் என்கிட்ட மைண்ட் அப் ஸ்கில் இல்லனா கண்டிப்பா நான் இவங்க எல்லாத்தையும் கொன்னு இருப்பேன். அப்புறம் என்னோட ஒவ்வொரு மசில்ஸும் ரொம்பவே ஆக்டிவா இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட சென்சஸ் கூட ரொம்பவே ஷார்ப்பா இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம், ஒருவேளை இதுதான் இந்த மான்ஸ்டரையும் வைலண்டா நடந்துக்க வைக்குதா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கொன்னால அந்த மான்ஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இல்ல இது மேட்னஸ் எஃபெக்ட், இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே இந்த மேட்னஸ் எஃபெக்ட் பரவி இருக்கா, இது ரொம்ப ஆபத்தாச்சு அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம இம்மோர்டல் கிங்க காட்டுறாங்க. அவனும் பரவாயில்ல நான் இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அந்த கூட்டத்துல லீடர் மாதிரி இருந்த பொண்ணும் முட்டி போட்டு மை கிங் என்னோட லாயல்ட்டியை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறா. இவ வந்து பேன்சின் குயின் ஒலிவியா. இந்த பேன்சின் குயின் ஒலிவியா வந்து அன்டெத் ஆர்மியோட டாப் ரேங்கிங் அபிஷியல். இவளால கோஸ்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். இவளோட பவர் ரொம்பவே இன்கிரெடிபிளா இருக்கு. என்ன சாதாரணமா கோஸ்ட கண்ட்ரோல் பண்றதெல்லாம் ஒரு பவர்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இவளால அந்த டிராகன் என்டாரஸோ இல்ல இப்ப பார்த்தமே அந்த கரம் டெத் நைட் அந்த மாதிரி இருக்க கோஸ்ட கூட கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒலிவியா நீ நல்ல வேலை பண்ண, நான் நினைச்சதை விட நம்ம டீமன் ஆர்மிக்காக நிறைய ஸ்ட்ரென்த்தை கேதர் பண்ணிருக்க அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒலிவியாவும் கிங் எல்லாம் உங்களுக்காக தான், நம்ம ஹியூமன்ஸ் கூட சண்டை போடும் போது என்னோட சில்ட்ரன்ஸை வச்சு சண்டை போடலாம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஒலிவியா எனக்காக ஒரு விஷயம் பண்ணுமே அப்படிங்கிறான். அப்ப ஒலிவியாவும் கிங் நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்னவா இருந்தாலும் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க பீப்புள் கிட்ட இருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிய வேண்டியது இருக்கு, அதனால இவங்க ஒவ்வொருத்தரோட சோலியும் நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இந்த வேலைக்கு உன்னோட எபிலிட்டி தான் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒலிவியாவும் கிங் இது என்னோட ஹானர் அப்படின்ட்டு நான் ஒலிவியா உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன், நீங்க என்கிட்ட இனிமே செய்யறியான்னு கேட்கக்கூடாது கமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படிங்கிறான். அப்ப அந்த ஒலிவியாவும் அப்சல்யூட் ஒபீடியன்ஸ் அப்படின்ட்டு சில்ட்ரன்ஸ் நான் சொல்றத கேளுங்க, இங்க இருக்க ஒரு சோல் கூட விடாம எல்லா சோலையும் நீங்க பிடிச்சிட்டு வந்து நம்ம கிங்குக்காக அர்ப்பணிங்க அப்படிங்கிறா. கைஸ் இதோட இந்த அவதார் மான்வாவோட ஆன்கோயிங் எபிசோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் 2-3 எபிசோடுக்கு முன்னாடியே அடுத்து என்ன மான்வா போடலான்னு கேட்டிருந்தேன். நீங்க எல்லாருமே அல்கமி மான்வா போடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க, நானும் அதையே கண்டினியூ பண்றேன். அப்புறம் கைஸ் அல்கமி மான்வா போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. நான் அடுத்து அந்த மான்வா அப்லோட் பண்ணும்போது ஒரு 2-3 சாப்டருக்கு
சாப்டருக்கு முன்னாடி மட்டும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் கைஸ், அல்கெமி மன்வாவுக்கு ஒரு 2K வியூஸஸ் வந்தாதான் எனக்கு அடுத்த சாப்டர் போறதுக்கே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனால அல்கெமி மன்வா பார்க்கும்போது எல்லா சாப்டருக்கும் நீங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சரி, இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.